காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெறுகிறது திமுக பவளவிழா பொதுக்கூட்டம். முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்பு. மறைந்த பாப்பம்மாள் மேட்டுப்பாளையத்தை அடுத்த தேக்கம்பட்டி பகுதியில் இயற்கை விவசாயத்திற்கு அளித்த பங்களிப்பை பாராட்டி பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. அவருக்கு முப்பெரும் விழாவில் பெரியார் விருது வழங்கி திமுக கௌரவித்தது. அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர் ஓபிஎஸ் என்றும் அவரது முகத்திலேயே விழிக்கக்கூடாது என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் காட்டம். அரைத்த மாவையே அரைக்க வேண்டாம் என ஓபிஎஸ் பற்றி செய்தியாளர்கள் கேட்டதற்கு பதில். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளிலிருந்து ஓய்வு அறிவித்துள்ள பிராவோவிற்கு சிஎஸ்கே அணி பிரியாவிடை அளித்து வீடியோ வெளியீடு. அதற்கு பதில் வீடியோ வெளியிட்டு நன்றி தெரிவித்த பிராவோ. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சுயநலத்திற்காக கடவுளை பயன்படுத்துகிறார் என முன்னாள் அமைச்சர் ரோஜா குற்றச்சாட்டு. கடவுள் நம்பிக்கை இல்லாத சந்திரபாபு நாயுடு மதத்தை வைத்து அரசியல் நடத்துவதாகவும் விமர்சனம். தன்னை திருப்பதிக்கு வரவிடாமல் ஆந்திர அரசு தடுப்பதாக ஜெகன்மோகன் ரெட்டி கூறிய குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மறுப்பு. ஏழுமலையான் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் திருப்பதிக்கு வரலாம் என்றும் இந்து மத உணர்வை புண்படுத்தியதால் தான் பக்தர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதாகவும் விளக்கம். இந்தியாவில் அந்நிய செலாவணி கையிருப்பு உச்சத்தை எட்டியுள்ளது. செப்டம்பர் 20 கணக்கின்படி $2.8 பில்லியன் அதிகரித்து $692.3 பில்லியன் உயர்ந்தது. டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய முதலமைச்சரை விமான நிலையத்தில் நேரில் சென்று வரவேற்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி. முதலமைச்சர் தன்னை தாயுமானவராகி தாங்கியதாக எக்ஸ் தளத்தில் நெகிழ்ச்சி. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.